வணக்கம். மறுபிறவின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு மறுபிறவிங்கிறதே இல்லைன்னோ இந்த வாழ்க்கையே நலமாகவும் வளமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்து முடிப்பதுங்கிறதும் சிலரது கருத்தாகவும் இருக்கிறது. மறுபிறவி என்பது முற்பிறப்பில் செய்த கர்மவினை என்றும் அந்த வினையை அறிந்து கொள்ளவும் அழித்துவிடவும் கடந்து செல்லவும் தான் மனிதன் என்கிற பிறவி என்று தத்துவ விளக்கங்கள் கூறுகின்றன. எந்த பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்? கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. ராசியிலையும் லக்னத்திலையும் பணம் கொட்டும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொட்டுறவனுக்கு தான் கொட்டும். எவ்வளோ பெரிய கூடைய தலைக்கு மேலே வச்சு நின்னாலும் எதுவுமே கொட்டாது. இதெல்லாம் போன பிறவியில் செஞ்ச பாவம். வாழ்ந்துட்டு தான் போகணும்னு சலிப்பாக போன பிறவியை பற்றி சொல்லிட்டு போகிறவங்க மத்தியில் போன பிறவி எப்படி இருந்தா என்ன, இந்த பிறவி இப்படி இருக்கும்னு தெளிவா அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். பார்த்துட்டு வரலாமா? பாரப்பா எழுவகையும் துகைதான் பார்க்க 18 4 100,000 ஆச்சு. எழுவகை பிறப்பை பற்றி பார்க்க போனா மனித பிறப்பு உலக உயிர்கள் 10 இருந்து 80 4 100,000 ஆச்சு. அது போய் 84 100,000 பிறப்படுத்திருக்கிற உயிர்களெல்லாம் அவரவர் செய்த தவத்தால பூமியில மனிதர்களாக வந்து பிறப்பவர்களின் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அவங்களோட நடவடிக்கையையும் நடத்தையையும் பார்த்தா அவங்களோட போன பிறவி என்னன்னோ அவர்களோட குணத்தையும் குலத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமப்பா தேவர்களும் மனிதராவார், அரகரா மனிதர்களும் மனிதராவார். தேவர்களாயிருந்தாலும் மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். மனிதர்களும் மறுபடியும் மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். விலங்குகளும் கூட மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். பறவைகளும் கூட மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். நீரில் வாழுகின்ற உயிர்கள் கூட மனிதனாக பிறப்பெடுக்கலாம். ஊர்ந்து வாழுகின்ற உயிர்கள் கூட மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். தாவரமாக இருந்தாலும் மனிதர்களாக பிறப்பெடுக்கலாம். இப்படி மனிதர்களாக பிறந்தாலும் அந்த மனிதர்களின் குணத்தை வைத்து எந்த பிறவியிலிருந்து இப்போது மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுக்கலாம். இந்த உண்மையை கேளேன்னு சொல்லிட்டு, கேளப்பா தேவாதி தேவர்தானும் கெணிதமுடன் மானிடராய் பிறந்தாரானால். சரிப்பா, முதல்ல இருந்து கேளுப்பா. தேவாதி தேவர்களாக இருந்தவர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள் என்றால் கலைகளில் செய்கிற தொழிலில் யோக நிஷ்டையில் இருப்பாங்கன்னோ சிவபூஜை சக்தி பூஜையெல்லாம் செய்து தான் தான் சிவனும் தான் தான் சக்தின்னு சொல்லாமல் அன்னதானோ சொர்ணதானமெல்லாம் செய்து காடு கரை வீடு வாகனமெல்லாம் பெற்று பெரிய மடாதிபதிகளாகவும் கோயில்களையெல்லாம் கட்டுகிறவர்களாகவும் சதா காலமும் குருவை போற்றி அவங்களோட அருளை பெற்றிருப்பார்கள்னோ தேவர்களாக இருந்து மனிதர்களாக பிறந்தவர்கள்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். மொத்தத்தில் சொல்லப்போனால் நல்ல சந்தோஷமாகவும்
வசதியாகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா தான் என்ற தேவாதி குலத்தை சொன்னேன், தன்மையுள்ள மானிடர்கள் குலத்தை கேளு. தேவர்கள் மனிதனா பிறவி எடுத்தா எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ மனிதனாயிருந்து மனிதனாகவே பிறவி எடுத்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன் கேளுப்பான்னுட்டு அரசனை விட உயர்ந்த குருவை தியானம் பண்ணி பொறுமையாக தவம் செய்யக்கூடியவனாக இருப்பார்கள் என்றும், தான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நல்லவங்களோடையும் பெரியவர்கள்கிட்டையும் அன்பா நடந்து கொள்வார்கள்னோ, நல்ல சாப்பாடா அறுசுவையான உணவு கிடைச்சா கூட அதை அடுத்தவர்களுக்கும் அன்போட பகிர்ந்து கொடுத்து வாழ்வார்கள். உத்தமர்களாக உண்மையானவர்களாக மனித பிறவி எடுப்பார்கள்னு சொல்றார். மனித பிறவி எடுத்தா அகத்தியர் ஐயா சொன்னது மாதிரி இருக்கணும் போல எங்காவது இருப்பாங்க. இல்லைன்னா அகத்தியர் ஐயா இன்னத்துக்கு உதாரணமாக சொல்லியிருக்கணும். அடுத்ததா காணவே மிருகாதி மனிதராக காசினியிற் பிறந்திருந்தாற் குணத்தை கேளு. மிருகமாக விலங்காக பிறந்து வாழ்ந்து இறந்து மறுபடியும் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்திருந்தால் அவர்களோட குணத்தை கேளுப்பான்னுட்டு உணவுக்காகவும் பொருளுக்காகவும் சத்தமாக கொடூரமாக சண்டையிட்டு முரண்டு பண்ணி வம்பு செய்து வாய்க்கு வந்தபடி உளறி கெட்ட வார்த்தைகளையும் அறிவுக்கு ஒப்பாத யாருமே சொல்ல கூச்சப்படுகிற வார்த்தைகளையும் கூட மிக சாதாரணமாக பேசி தீர்ப்பார்கள் என்றும், உண்மையையும் நியாயத்தையும் தர்மத்தையும் தானத்தையும் செய்யாமல் அவைகள் என்னவென்றே தெரியாமலும் பேயைப் போல திரிந்து அலைவார்கள் என்றும், பின்னால் வருவதையும் முன்னால் வரப்போவதையும் கூட அறியாமல் தான் பேசியதும் செய்ததும் மட்டுமே சரியென்று இருப்பார்கள். விலங்கிலிருந்து மனிதனாக பிறந்தவர்கள் என்பதை இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பான்னு சொல்லிட்டு கொள்ளடா விலங்கினத்தின் குணத்தை சொன்னேன், குறிப்புடனே பட்சிகளின் குணத்தை கேளு. விலங்குகள் மனிதனாக மறுபிறவி எடுத்து வந்தா அவர்களின் குணம் எப்படி இருக்கும்னு சொன்னேன். பறவைகளாக இருந்து மனிதனாக மறுபிறவி எடுத்து வருகிறவர்களோட குணத்தையும் குறிப்பறிஞ்சு சொல்றேன்னுட்டு கேளுப்பா. பசின்னு வந்துட்டா கேட்டவங்களுக்கு சோறு கூட போடவே மாட்டாங்கன்னும், ஆனால் தர்மத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் வாய் காது வரைக்கும் கிழிகிற மாதிரி வெறும் பேச்சு பேசுவாங்கன்னும், தெருவெல்லாம் அமைதி இல்லாமல் பைத்தியத்தை போல அலைந்து கொண்டிருப்பார்கள் என்றும், நல்லதையும் நல்ல செய்திகளையும் நல்ல பேச்சையும் கூட காதிலேயே வாங்கிக்க மாட்டாங்கன்னும், எதிலேயும் நிலை இல்லாமல் அதில் பாதி இதில் பாதின்னு இருப்பாங்கன்னும், வெட்கமே இல்லாமல் எதை வேணாலும் செய்வாங்கன்னும், மொத்தத்தில் நல்லதும் நன்மையும் பிரயோசனமும் இல்லாதவங்கள்னு உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் இதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம், இது எனக்கு வேணும் இன்னமும் வேணும்னு பறந்து பறந்து வாழ்கின்றவர்களின் குணத்தை கொண்டு பறவைகளாக இருந்து மனிதனாக மறுபிறவி எடுத்ததை கண்டுகொள்ளலாம்னு சொல்லிட்டு பாரடா நீர் வாழும் சாதிதானும் பக்குவமாய் மானிடராய் பிறந்தாரானால். தண்ணியில் வாழக்கூடிய
மீனோ தவளையோ பிறந்து வாழ்ந்து இறந்து மறுபிறவையா மனிதனா இந்த உலகத்தில் பிறந்திருந்தா ஊரா போய் கண்டபடி பேசி கண்டவங்க கிட்டையும் கோபமாகி சண்டை போடுவார்கள். இன்னும் மதி இல்லாமல் யோசனை இல்லாமல் கொலையும் திருட்டும் சதியும் செய்வார்கள்னோ குருவையும் பெரியவர்களையும் ரொம்பவே கேவலமாக பார்க்குறதும் கேவலமாக பேசுகிறதும் செய்வார்கள்னோ நல்லா வாழ்ந்திருக்கிறத கண்டா அந்த உறவையே பிரித்து விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்கன்னோ நீரில் வாழ்ந்து மனிதனா மறுபிறவி எடுத்தவங்களோட குணம்தான் இதுன்னு சொல்லிட்டு காணவே ஊர்வனம்தான் மனிதராக காசினியிற் பிறந்திருந்தால் குணத்தை கேளு. ஊர்ந்து வாழ்கின்ற பாம்பு தேள் பூரான் பல்லி முதலை போன்றவைகள் மனிதனாக மறுபிறவி எடுத்திருந்தா அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு சொல்றேன்னுட்டு ஊனவே உறுதியான முடிவு எடுத்ததெல்லாம் சரியானதா தவறானதான்னு யோசிக்காம புத்தி கெட்டு பிறகு துன்பப்பட்டு உழன்று போய் பரிதவித்து என்ன செய்கிறதுன்னு தெரியாம உறுதியும் இல்லாம உடம்ப பார்த்து மற்றவங்க தூர போற மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு வாயில வந்தபடி முணுமுணுத்துக்கிட்டு நல்லதையும் நல்ல பாட்டையும் நல்ல விஷயங்களையும் கேட்காம நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கெட்டு போயிருந்தா அந்த மனிதர்களோட குணத்தை வச்சு அவங்க போன பிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல குணமான ஊர்வனத்தின் குலத்தை சொன்னேன், குறியில்லா தாவரத்தின் குலத்தை கேளு. ஊர்வனத்தோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தாவரத்தோட மறுபிறவி மனிதனா எடுத்து இந்த பூமியில வந்து பிறந்திருந்தா அவங்கெல்லாம் இனமான இன்பங்கள் செவியிற் கேளான். தன் இனத்தோட சேர்ந்து இன்பமா மகிழ்ச்சியா வாழ்வது என்பதையே கேட்க மாட்டார்கள்னோ இன்பம்னா என்ன துன்பம்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னோ பெரிய பக்தியோ தவமோ எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் வேஷம் போட்டு பொய்யை மட்டுமே சொல்வார்கள்னோ காட்டில் வாழ்க்கை முழுவதையும் வாழ்ந்து முடிக்கிற அரக்கர்களை போன்ற குணத்தை வைத்து இவர்கள் தாவரமாக இருந்து மனிதர்களாக மறுபிறவி எடுத்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ற எழுவகையின் தோற்றமான சங்கையுடன் மனுநெறியின் முலைமை சொன்னேன். 7 வகையான மறுபிறவி இருக்குங்கிறதையும் அந்த பிறவிகளின் குணத்தையும் பிறப்பையும் வைத்து விளக்கம் சொன்னேன். அதன்படி தான் எதுவாக இருந்து இப்போது மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்பதை தன் நடத்தையையும் பேச்சையும் நல்லதையும் கெட்டதையும் அறிந்து கொண்டு அந்த கெட்ட குணங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு கோபம் பொறாமை பேராசை களவு கொலை காமம் இழிவு போன்ற குணங்களை தள்ளி வைத்துவிட்டு எந்த பிறவியிலிருந்து மனிதனாக பிறந்திருந்தாலும் இந்த மனித பிறவியில் மனிதர்களாக வாழ்வதற்கு நல்லதையும் நல்லவர்களின் செயல்களையும் பகுத்தறிவோடு நல்லவர்களையும் வணங்கி யோகத்திலும் ஞானத்திலும் தெளிவு பெற்று இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளத்தக்க நல்ல பாடங்களாக வாழ்வதும் இந்த மனித பிறப்பின் மகத்துவம் என்றும் மனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்பதும் கூட இப்பிறவி எடுத்ததின் பலன் என்றும் அகத்தியர் ஐயா சொல்லித்தரார்.
நல்ல விஷயம் தானே.